ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 43 பிளெயின் ஹாட் வாட்டரோட டேவை தொடங்கியாச்சு. இன்றைக்கி பிளாக் சன்னா அண்ட் பொட்டேட்டோ கிரேவி தான் செஞ்சிட்ருக்கேன். இந்த கிரேவி எப்போ நம்ம வீட்டில் செஞ்சாலும் மட்டன் டேஸ்ட்டு தான் கொடுக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு இந்த கிரேவியோட இட்லி அண்ட் தோசை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி பசங்களுக்கு இட்லி தான் கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி பில் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஹோம் டெலிவரிக்கு பர்சன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. வந்ததுமே ப்ரேயரில் உக்காந்துட்டோம். ப்ரேயர் முடிச்சுட்டு நைட்டு ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேவிக்கு இட்லி ஆர் தோசை நல்லாயிருக்கும் இல்லையா, தோசை செஞ்சுக்கலாம் சுட சுட அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் தவா வச்சு தோசை செஞ்சு கொடுத்துட்டேன். எல்லாருமே தோசை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் எல்லாம் போட்டு ஒரு பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. யூஸ் பண்ணவே இல்லை. இன்னிலேருந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சுடு தண்ணியில் கலந்து குடிக்கணும். எனக்கு பிடிக்காது. அதனால ஸ்பூனில் சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.